அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சங்கடஹர சதுர்த்தி விசேஷங்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக போன மாதம் முதல் முறையாக சங்கடஹர சதுர்த்தி என்று வாழைப்பழ தீபத்தை சொல்லியிருந்தேன். நம்முடைய சேனலில் என்னெல்லாம் வீடியோக்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் காப்பி அடித்து அவர்களுடைய சேனலில் அதை கண்டென்ட்டாக போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்கள் உருவாகி இருக்குது. உங்களுக்கு தெரிந்த சேனல்கள் பெயர்கள், அதாவது நம்மளுடைய வீடியோக்களை அவங்க சேனலில் போடுறதா நீங்களே நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் எந்த பூஜை செய்தாலும் நம்முடைய ரிஷிகள் சொன்னதை நான் செய்து அதற்கு பிறகு தான் உங்களுக்கு நான் தரேன். ஆனால் மற்றவர்கள் இது அப்படியே காப்பி அடித்து அவர்களே உருவாக்கின மாதிரி அவங்க அந்த தேவலோகத்திலிருந்து இறங்கி அப்படியே பலன்களை அனுபவித்த மாதிரி எல்லாருக்கும் அப்படியே கிரியேட் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட்டை காப்பி அடிக்கிறாங்க. அந்த சேனல்கள் பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வாழைப்பழ தீபம் நாம் போன மாதம் தான் சொல்லியிருந்தோம். இந்த மாதத்துக்குள்ளே நிறைய சேனல்கள் அதை காப்பி அடித்து அவங்க சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த சேனல் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது ரொம்பவே சக்தி மிக்கது. கலிகாலத்தில் நம்முடைய கஷ்டங்களை உடனுக்குடனேயே போக்குகின்ற தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா ஆஞ்சநேயரும் மற்றும் விநாயகரும் தான். நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கடஹர சதுர்த்தி அதில் பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே இருக்குது. அதே மாதிரி பிரதோஷம் தோஷங்களை போக்குகின்றது தான் அந்த பிரதோஷம். ஒரு பொழுது இருந்து நம்ம சிவனை வழிபட்டால் கண்டிப்பாக நம்முடைய தோஷங்கள் போகும். அதே மாதிரி தான் சங்கடஹர சதுர்த்தியும் நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கும். திருத்தியோடு கூடிய சதுர்த்தி இருக்கின்ற நாளில் தான் சங்கடஹர சதுர்த்தியை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது சாஸ்திர பிரமாணம். அந்த விதத்தில் இன்றைய தினம்தான் சங்கடஹர சதுர்த்தி. தை மாதத்தில் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி, ஜனவரியில் வருகின்ற முதல் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று நாம் எப்படி ஒரு பொழுது இருக்கணும், எப்படி விநாயகருடைய அனுகிரகத்தை நாம் பெறணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சங்கடஹர சதுர்த்தி இந்த பூஜைக்கு விரத கல்பம் அப்படின்னே இருக்குது. அது நீங்கள் வாங்கிட்டு முறைப்படியும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு காலையில் எதுவும் சாப்பிடாம மதியம் சாப்பிடலாம். அதாவது சாத்வீக உணவு, வெங்காயம் பூண்டு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இலையில் தான் சாப்பிடணும். முன்னால் சமைத்ததை எதையும் சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் இதுதான் நியமம். இரவு நம்ம டிஃபன் சாப்பிடலாம். சந்திரோதயம் ஆன பிறகு அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே சாப்பிடலாம். சந்திரனை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே நாம் சந்திரோதயம் ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா மேக கூட்டங்கள் இருக்கும், சிலருக்கு தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் 8 மணி ஆன பிறகு சாப்பாடு சாப்பிடலாம். வீட்டில் விநாயகர் விக்கிரகம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா பாலால் விநாயகருடைய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள். விக்கிரகங்கள் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடியதான விக்கிரகங்கள் நம் கையினுடைய கட்டை விரல் அளவு தான் இருக்கணும் அப்படின்றது தான் சாஸ்திர பிரமாணம். அந்த அளவுக்கு விக்கிரகங்களை வீட்டில் வச்சு நாம் அந்த பால் அபிஷேகத்தை விநாயகருக்கு இன்றைய தினம் செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது. அடுத்து இந்த சங்கடஹர சதுர்த்தி எல்லா கோவில்களிலேயும் மாலை நேரத்தில் செய்வாங்க, அபிஷேகம் செய்வாங்க விநாயகருக்கு. அப்போ நீங்கள் பால் கொண்டு போய் தரலாம், தயிர் கொண்டு போய் தரலாம். அடுத்து நைவேத்தியமாக ஏதாவது செய்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. அதாவது தயிர் சாதம், அடுத்து எல் சாதம் கொண்டு போய் கொடுத்தால் நம்முடைய கடன்கள் அடையும். அதனால் தயிர் சாதம் கொடுத்தாலும் கடன்கள் அப்படின்றது அடையும். அடுத்து இன்னும் இது இல்லாமல் நம்மால் எது எல்லாம் முடியுமோ அதெல்லாம் நாம் செய்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் ஒன்று அப்படின்னு நாம் நியமம் வைத்து கொண்டு
அந்த மாதிரி செய்து எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு நைவேத்தியம் வச்சு 4 பேருக்கு தரும்போது அது நமக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அருகம்புல். 21 அருகம்புல்லை நாம் மாலையாக கட்டியோ அல்லது அப்படியே ஒரு கொத்து மாதிரி கட்டியோ விநாயகருக்கு நாம் சமர்ப்பணம் செய்யலாம். இதற்கு முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் 21 அருகம்புல்லை வச்சு விநாயகருக்கு பூஜை செய்யணும். இந்த மாதிரி 21 திங்கட்கிழமைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு சங்கடஹர சதுர்த்தி தை மாதமாக இருப்பதினால அது நீங்கள் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னாலும் இன்றைய தினம் அதை ஆரம்பம் செய்யலாம். பெரிய பூஜை ஒன்றும் கிடையாது. 21 அருகம்புல்லை கொண்டு வரணும், விநாயகருக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணி ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும். விநாயகருக்கு ரொம்ப பிடித்த நைவேத்தியம் வெல்லம் வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வச்சுட்டே போகணும். இந்த மாதிரி 21 திங்கட்கிழமைகள் வைக்கணும். இதற்கு உண்டான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு புது வீடியோ வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைய தினம் மாலை நேரத்தில் கூட வச்சுட்டு, ஏன்னா சங்கடஹர சதுர்த்தி இருப்பதினால தை மாதமாக இருப்பதினால இன்றைய தினம் மாலை நேரத்தில் வச்சு கூட நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். இது ஒரு அற்புதமான பூஜை, நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய பூஜை. ஏன்னா அருகம்புல்லுக்கும் விநாயகருக்கும் அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. விநாயகர் ஒரு முறை அவருக்கு ஜீரணமாகாத ரொம்ப அவஸ்தைப்பட்ட போது இந்த அருகம்பிள்ளை தான் அவர் சாப்பிட்டா மாதிரியும் அதன் மூலமாக அவருக்கு ஜீரண சக்தி ஏற்பட்டது அப்படின்னும், அன்றைய தினத்திலிருந்து அருகம்புல் அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாராவது உதவி செய்யும்போது அவர்களை நம்மால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த அருகம்புல்லும் விநாயகரும். அடுத்து தும்பைப்பூ. இந்த தும்பைப்பூ பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக வெண்மை நிறத்தில் இருக்கும். எப்பொழுதும் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற மலர்கள் அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது. இந்த அருகம்புல் ரொம்ப, இந்த அருகம்புல்லோடு இந்த தும்பை பூவையும் நாம் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது ரொம்பவே சிறப்பான பலன்கள் அப்படின்றது ஏற்படும். உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா செய்யுங்க. இல்லைன்னா ஒரு தொட்டியில் வளருங்க. அருகம்புல்லையும் வளர்க்கலாம், தும்பை செடியையும் வளர்க்கலாம். வச்சு விநாயகருக்கு வைக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்றது நமக்கு ஏற்படும். இன்றைய தினம் நாம் வாழைப்பழத்தில் தீபத்தை விநாயகருக்கு ஏற்றும்போது படிக்கின்ற குழந்தைகள் நல்லபடியாக படிப்பதற்கும் காரிய சித்தி நமக்கு ஏற்படும். நாம் நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்தில் நடப்பதற்கு இந்த வாழைப்பழ தீபம் அப்படின்றது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். விநாயகருக்கு பிடித்தமான பழங்களில் வாழைப்பழமும் ஒன்று. அதனால் இதில் தீபத்தை ஏற்றும்போது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அதெல்லாம் நான் போன மாதம் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றணும், அவ்வளவுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.